கப்பல் பயங்கரமாக ஆடுது. அப்போ கப்பலில் ஒரு மிகப்பெரிய ராஜதாள மோதினதுமே ஏதோ ஒரு சத்தம். அங்கே இருக்கிற அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உடனே ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு ஓடி போக கப்பலுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம ஹீரோ எப்படியாச்சும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு போகிறாரு. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது. இதனால நம்ம ஹீரோ உதவிக்கு யாராச்சும் கூப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது பத்தாதுன்னு பிடிச்சி லைஃப் போட்டில் தள்ளி விட உயிரை கையில் பிடிச்சிட்டு தொங்குறாரு நம்ம ஹீரோ. எப்படியும் நம்ம ஹீரோ போட்டில் ஏறிறாரு. எல்லாரையும் போட்டில் ஏறுங்க சமையல்காரன் கத்திட்டே இருக்கும்போது மேலேருந்து ஒரு வரி குதிரை கரெக்டாக போட்லேயே குதிக்குது. வெயிட்டு தாங்க முடியாம நம்ம ஹீரோ கயிறை விட்டதுமே போட் கீழே விழுந்து ராஜ்யத அலைகளுக்குள்ளே மாட்டிக்குது. படகு அங்கேயும் இங்கேயும் மோதிக்கிட்டே இருக்குது. அதே சமயம் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது தூரத்தில் யாரோ தண்ணியில் தத்தளிச்சு ஹீரோ இருக்கிற போட் பக்கமாக வர நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோக்கு தெரியுது அது மனுஷன் கிடையாது. சின்ன வயசில் பார்த்து அந்த